கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மே மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி வந்தாரு. ஏப்ரல் மாதம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல இருந்தது. முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தாரு. நானும் எவ்வளவு நல்லவர். வானம் திறந்து தேவ மகிமை ஒரு மழை போல் மீது வாஞ்சிக்குது. தூய ஆவே தேவ ஆனலா நிரம்பிட என் மனம் வாஞ்சிக்குது. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க கடந்த மாதம் முழுவதும் நம்மளை வழிநடத்துவதற்காக கர்த்தருக்கு நன்றி படைப்போம். நேரடியாக வாக்குத்தத்த வசனத்துக்கு செல்லலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தயவும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மரண பரியந்தம் நீ உண்மை உள்ளவனாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கிரீடத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா புஸ்தகம் 62வது அதிகாரத்துல கிரீடம் என் கர்த்தருடைய கரத்திலே நீ அலங்காரமான கிரீடமா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்ப்பா அந்த கிரீடம் ஜீவ கிரீடமா இருக்கும். எப்பொழுது உண்மையாக இருக்கும் பொழுது. நீதிமொழி புஸ்தகம் சொல்லுகிறது உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதே பழைய ஏற்பாட்டிலே நாம் யோசுவா புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது யூதா கோத்திரத்திலே ஆகான் என்பவன் அவன் ஆயி பட்டணத்தை முறியடிக்க செல்லும் பொழுது அவன் நலமானதை தேவையில்லாததை அவன் இச்சித்து அவன் எடுத்துக்கொண்டதனாலே அந்த ஆயி பட்டணத்தை முறியடிக்க முடியவில்லை. ஆயி பட்டணம் என்பது ஒரு சின்ன பட்டணம் தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ யூதா கோத்திரமோ பெரிய கூட்டமா இருந்தாங்க. ஆனா என்ன பண்ண முடியல, அவர்களை முறியடிக்க முடியவில்லை. அன்பு பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் சொன்னால், உன் வாழ்க்கையில கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிபதியா வைக்கிற ஆண்டவர் மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாயிரு. நீ உண்மையா இருந்தால் எப்படியாப்பட்ட ஆயிப்பட்டணமா இருந்தாலும் உன்னால் முறியடிக்க முடியும். எப்படியாப்பட்ட உனக்கு விரோதமான சூழ்நிலை உன்னிடத்துல கடந்து வந்தாலும் அதை உன்னை முறியடிக்க முடியும். உன்னால் அதை முறியடிக்க முடியும். ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அதே நாம் எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல மோசே அவருடைய வீட்டிலே தேவனுடைய வீட்டிலே எங்கேயும் உண்மை உள்ளவனாயிருந்தார். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில உபாகம புஸ்தகம் கடைசி பகுதியில் படிக்கும் பொழுது மோசேனுடைய கண்கள் இருள் அடையவில்லை, அவனுடைய உடல் அவனுடைய எலும்புகள் பலன் அற்று போகவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நீ கொஞ்சத்திலே உண்மையா இருப்பாயானால் உன்னை அநேகத்தில் அதிபதியா வைப்பார். மே மாதம் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். நமக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். கேயாசி என்கிறவன் அவன் தேவையில்லாத காரியத்தை உண்மை இல்லாமல் அவன் நடந்து கொள்கிறான். அதனால எலியாவுடைய ஆசீர்வாதம் எலிசாவுக்கு சென்றது. ஆனால் அந்த கேயாசிக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போனது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில் என்ன பார்க்கிறோம், எலிசாவுடைய ஆசீர்வாதத்தை கேயாசி அவன் இழந்து போகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளில உண்மையுள்ளவனா இருந்தால் நீ பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த நாளிலே மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாய். அப்பொழுது இந்த மே மாதம் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி இதை கேட்கிற இந்த காணொலி வழியா கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தாவின் சமாதானம் ஒவ்வொருவருடன் இருப்பதாக. ஆமென்.